நீ இந்த 1ஆம் வகுப்புல 12ஆம் வகுப்பு வரைக்கும் இடைநிற்றலுக்கு 15,000, 5 ஏக்கர் வச்சிருந்தா கல்வி இலவசம். 5 அது சொல்றாப்ல, விஜய் சொல்றாப்ல தஞ்சாவூர்ல பேசும்போது, 5 ஏக்கருக்கு கீழே வச்சிருக்கவங்களுக்கு 1ல இருந்து 12 வரைக்கும் இலவசம். சரி ஏன்டா 5 ஏக்கர் 10 சென்ட் இருக்கு, இப்ப நான் படிக்கணுமா கூடாதா? 5 ஏக்கர் நான் வச்சிருக்கேங்க. எங்க வச்சிருக்கேன்? எங்க ஊர் தென்காசி மாவட்டம் வீராணத்தில் வச்சிருக்கேன். வீராணத்தில் 5 ஏக்கருக்கு என்ன மதிப்பு? அதே 5 ஏக்கர் நான் திருச்சி பக்கத்துல பஞ்சப்பூர் வச்சா என்ன மதிப்பு? பஞ்சப்பூர்லயும் 5 ஏக்கர் இருக்கு, எங்க ஊர் வீராணத்தையும் 5 ஏக்கர் இருக்கு. அந்த மதிப்பு என்பது வெறும் 10 லட்சம். பஞ்சப்பூர் வச்சிருந்தா 10 கோடி. இப்ப எனக்கு பஞ்சப்பூர்களுக்கும் படிப்பு உண்டா இல்ல வீராணத்துக்கு படிப்பு உண்டா? என்னடா உன் கணக்கு? 5 ஏக்கருக்கு கம்மியா இருந்தா இலவசம், 5 ஏக்கருக்கு மேல இருந்தா இலவசம் இல்ல. 2 ஏக்கர் கம்மியா இருந்தா கூட்டுறவு கடன் ரத்து, 2 ஏக்கருக்கு மேல இருந்தா கூட்டுறவு கடன் ரத்து இல்ல. சரி 2 ஏக்கர் 1 சென்ட் வச்சிருக்கேங்க, கூட்டுறவு கடன் ரத்து பண்ணுவியா பண்ண மாட்டியா? எவனோ ஒருத்தன் எழுதி கொடுத்துட்டாங்க, எழுதி கொடுத்து பார்க்கறான். மக்களின் பிரச்சனைகளை மனதிலிருந்து பேச முடியாமல் துண்டு சீட்டுல பேசுறவன் எப்படியா தலைவனாக இருக்க முடியும் என்று ஒருத்தன் கேட்கல. மக்கள் பிரச்சனை மனசுல இருந்து வரணும்ல. நான் என்ன செய்ய போறேன், நாங்க என்ன செய்ய போறோம் என்பது எங்களுக்கு தாள்ல இருந்து வரல, எங்களுக்கு தலையிலிருந்து வருது. நாங்க தாளை பார்த்து பேசுற கூட்டம் கிடையாது. இந்த தாள் என்பது வேட்பாளர் பேரு, அது மாத்தி பேசுற கூட்டம் எழுதி வச்சிருக்கோம். அப்ப மக்கள் பிரச்சனை உனக்கு தெரியல, அடிச்சு விடுறாப்ல. அது எப்படி செய்வாப்லையாமா விஜய்? மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் சார் டாக்ஸ் அப்படின்னு ஒன்று வாங்குறாராம். அதாவது 4,30,000 கோடி பட்ஜெட்னா 30% ஸ்டாலின் ஒதுக்கிறாராம். கமிஷனா போயிருதான். எதுக்கு எப்படி கமிஷனா போகுது? ஒரு பாலம் கட்டணுங்க, 1 லட்சம் ரூபாய்க்கு பாலம் கட்டணும். 30 விழுக்காடு திமுக, 20 விழுக்காடு திமுக தலைமை குடும்பத்துக்கு, 10 விழுக்காடு திமுக அமைச்சர் எடுத்துறாங்க. அப்போ 1 லட்சத்துக்கு கட்ட வேண்டிய பாலத்தை 70,000 கட்டுறாங்க. அப்ப என்னதுக்கு பேரு? முறைகேடு, ஊழல். சார் என்ன சொல்றாப்ல? அதாவது 30 விழுக்காடு திமுக கொள்ளையடிச்சிருது, திமுக குடும்பத்துக்கு போயிருது. எதுல? ஒழுங்கா கட்ட வேண்டிய 1 லட்சத்துக்கு கட்ட வேண்டிய பாலத்தை 70,000 கட்டி 30,000 திமுக கொள்ளையடிக்குது. ஆனா நான் வந்தா அதே மாதிரி 30 விழுக்காடு கொள்ளையடிச்சு உங்களுக்கு கொடுப்பேன். அப்ப நீயும் தரமற்ற பாலத்தை உருவாக்க போற, நீயும் தரமற்ற சாலை உருவாக்க போற, நீயும் கமிஷன், நீயும் கரப்ஷன், நீயும் கலெக்ஷன். நீ திமுகவுக்கு எப்படி மாற்று? இந்த கேள்வியை நாங்க எழுப்புறோம். நான் வந்தா கரப்ஷன் இருக்காது, கலெக்ஷன் இருக்காது, கமிஷன் இருக்காது, ஊழல் இருக்காது. நல்ல திட்டங்களை இயற்றி அதன் மூலமாக வருமானத்தை பெருக்கி அந்த வருமானத்தை கொண்டு என் மக்களுக்கு கல்வியை கொடுப்பேன், மருத்துவத்தை கொடுப்பேன்னா நல்ல மனுஷன் இவன், நல்ல மாற்றம் இவன், நல்ல தலைவன். ஆனால் திமுக 1000 கொடுக்குது, எடப்பாடி 2000 கொடுக்கிறார், 2500 கொடுப்பேன் என்றால் நீ திருட்டு பைய, 1ஆம் நம்பர் திருட்டு பைய.